தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், வணிகர்களின் பாதுகாவலராக விளங்கியவர் வெள்ளையன். வணிகர்களுக்கு ஒரு பிரச்சினை என்றால் அதற்காக ஓங்கி குரல் கொடுக்கக்கூடியவர் என்று அவரது மறைவு வணிகர்களுக்கு பேரிழப்பாகும் என கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், வணிகர் சங்க பேரவையின் தலைவர் வெள்ளையன் அவர்கள் உடல்நலக்குறைவால் மறைவெய்திய செய்தி அறிந்து மிகவும் வேதனையடைந்தேன் என்று தமிழ்நாட்டில் உள்ள வணிகர்களின் குரலாக சாதி மத அரசியல் பேதமின்றி செயல்பட்டு வந்தவர் தா வெள்ளையன் என புகழாரம் சூட்டியுள்ளார். தா வெள்ளையனின் வணிகர் சங்க பேரவை மாநிலம் முழுவதும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது என்றும் வணிகர்களின் காவலனாக இருந்து வந்தவர் எனவும் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், தமிழகத்தில் பல்வேறு அணிகளாக பிரிந்து கிடந்த வணிகர்களை ஒருங்கிணைத்து ஒரு குடைக்குள் கொண்டு வந்து வலிமையான அமைப்பை கட்டமைத்தவர் வெள்ளையன் என தெரிவித்துள்ளார். வணிகர்களின் உரிமைகளுக்காக ஏராளமான போராட்டங்களை நடத்தி பல கோரிக்கைகளை வென்றெடுத்தவர் என்றும் தா வெள்ளையனின் மறைவு வணிகர் சமூகத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று இரங்கல் கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தா வெள்ளையன் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வணிகர் நலனுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு சாதனை படைத்தவர் என்றும், தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் என்ற நவதாராளமய பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து சமரசம் காணாத போராட்டம் நடத்தியவர் தா வெள்ளையன் என கூறியுள்ளார். வணிகம் தொடர்பான அரசின் வரி விதிப்பு கொள்கைகள் வணிகர்களை தாக்காமல் இருக்க கேடயமாக செயல்பட்டவர் என குறிப்பிட்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இரங்கல் செய்தியில், வணிகர்களின் நலனுக்காகவும் உரிமைகளுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அரும்பாடுபட்டவர் தா வெள்ளையன் என புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய மாநில அரசுகளின் தாராளமய கொள்கைகள் மற்றும் வணிகர்களை பாதிக்கும் ஆன்லைன் வர்த்தகம், வால்மார்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களின் நுழைவை கண்டித்தவர் என தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனின் இரங்கல் செய்தியில், வணிகர் சங்க பேரவையின் மூத்த உறுப்பினரும் தலைவருமான தா வெள்ளையன் வணிகத்தின் வளர்ச்சிக்காக வணிகர்களின் உயர்வுக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் என கூறியுள்ளார். பல்வேறு காலகட்டங்களில் வணிகர்களின் பல்வேறு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி கண்டவர் என்றும், தனது இறுதி மூச்சு வரை வணிகர் நலன் காக்க செயல்பட்ட அவரது மறைவு வணிகர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்று ஜி கே வாசன் கூறியுள்ளார். தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், வணிகர் சங்கத்தில் வணிகர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் தா வெள்ளையன் என்றும், பல போராட்டங்களை நடத்தி வணிகர்களுக்கு துணையாக நின்றவர் எனவும் கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் காலமான செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமடைவதாக கூறியுள்ளார். பொது பிரச்சினைகளுக்காகவும் வணிகர்கள் ஒற்றுமைக்காகவும் உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த அவரது திடீர் மறைவு சமூகத்துக்கு பேரிழப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார். வெள்ளையன் குடும்பத்தினருக்கும் வணிகர் சங்க பேரவை உறுப்பினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் இரங்கல் செய்தியில், தமிழக வணிகர்களின் பாதுகாவலராகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்த தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் வெள்ளையன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த செய்தி மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரனின் இரங்கல் செய்தியில், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை வணிகர் சங்கங்களுக்காக செலவிட்டவர் என்றும், அவர் மறைவு வணிகர் சங்கம் மற்றும் வணிகர்களுக்கு பேரிழப்பாகும் எனவும் கூறியுள்ளார். தா வெள்ளையனை இழந்து வாடும் வணிகர்களுக்கும் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், அந்நிய பொருட்களை புறக்கணிப்போம் என்று கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக கடும் போராட்டத்தை முன்னெடுத்தவர் தா வெள்ளையன் என்று கூறியுள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு உள்ளிட்ட வியாபாரிகளின் நலன்களுக்கு எதிரான அத்தனை நடவடிக்கைகளுக்கும் எதிராக போராடிய கள போராளி என்றும், வெள்ளையனின் மறைவு ஈடு செய்ய முடியாதது எனவும் ஜவாஹிருல்லா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் வணிகர்களை ஒன்று திரட்டி அவர்களின் நலன்களுக்காக களம் அமைத்த முன்னோடி தலைவர் என்ற அடிப்படையில் வணிகர்களிடையே மிகச் சிறந்த ஆளுமையாக தா வெள்ளையன் போற்றப்பட்டார் என்று மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி புகழாரம் சூட்டியுள்ளார். அந்நிய நாட்டு குளிர்பானங்களுக்கு எதிராக அவர் முன்னெடுத்த நடவடிக்கைகளும், சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு எதிராக அவர் நடத்திய பரப்புரைகளும், வணிகர்களை ஒன்று திரட்டி அவர் நடத்திய மாநாடுகளும் அவரை சிறந்த செயல் வீரராக அடையாளம் காட்டியதாக குறிப்பிட்டுள்ளார்.